Idiots, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க எல்லாரும் girls trip போறோம். Girls tripனா பார்ட்டி பண்ண போறோம்னு மட்டும் நினைக்காதீங்க. கோவில் ட்ரிப்புக்கு போறேன். பெங்களூர்ல இருந்தா பார்ட்டி பண்ணலாம் girls trip போய். ஊர்ல இருந்தா கோவிலுக்கு தான் போணும். நான் எடுத்து வைக்கிறேன் தம்பிக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு டி-ஷர்ட் ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட் அப்புறம் வந்து 3 pairs ஆஃப் ஜெட்டி அவனுக்கு டவுசரு அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் டைப்பர் வைப்ஸு எனக்கு கிளிப்பு லிப்ஸ்டிக்கு மை இல்லை பொட்டு அப்புறம் இவர் ரெடியாகி படுத்துன்னு இருக்காரு ஜாலியாக இல்லடி ஹாய் காய்ஸ் சொல்லு ஹாய் காய்ஸ் தம்பிக்கு மையும் பவுடரும் எடுத்துக்கணும் அவனுக்கு ஐப்ரோ ஒழுங்காக நேற்று போட்ட ஐப்ரோ அது அவன் தூங்கினதுக்கப்புறம் திரும்ப அழகாக ஐப்ரோ போட்டுக்கலாம் துருவக்குட்டியோட ஃபேவரட் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவன் அழுவக்கூடாதுல்ல அதனால் டைம் என்ன தெரியுமா 6:15 இன்னும் கார் வரல சாப்பிட போகிறேன் பசி எடுக்கும்ல குடு ஆட்ட சிவானி நாம தானே வச்சுக்க போறோம் விடு எங்க ஆளை பார்க்க வந்திருக்கோம் எங்க ஆளை யார் தெரியுமா காமிக்க ஹே டியூட்ஸ், நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்த வெக்கேஷனில் நாங்கள் சாய்பாபா டெம்பிள், திருக்கடையூர், திருநள்ளாறு, சிக்கல், எட்டுக்குடி, வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் போரக்கர் சித்தர் சமாதிலாம் இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து தம்பியை பாருங்கள் எப்படி ஜாலியாக பண்ணுறான்ட்டு ஓவி வீடியோ எடுக்கிறா. நல்லா டேஸ்ட் இல்லை அம்மா அங்கே இருக்குது சாப்பிட வந்திருக்கோம் இப்படிதான் இருக்கு ஆம்பியன்ஸ் சாய் அங்கே நிற்கிறான் தண்ணி 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 ஓகே ஓகே பொங்கல் வேணுமா பூரியா வேணும் உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றியா முன்னாடி சாப்பிட்டாதானே அவன் கேட்பான் இவ்வளோ நல்ல அம்மாவாக இருக்கீங்களே இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் ஆமாம் எல்லாம் வீட்டிலேருந்து செஞ்சு ஸ்நாக்ஸு சிப்ஸு பிஸ்கெட்டு குக்கீஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவான் அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா ஆமாக்கா இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே ஆர்கானிக்காக தானே கொடுக்கணும் பண்ணாங்களா எல்லாம் பேக்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் சாப்பிடுவேன் என் பையனுக்கு தரேன் அவங்க முன்னாடி சாப்பிட மாட்டேன் அவனை விட்டுட்டு போனா சாப்பிடுவேன் அவனுக்கு எல்லாம் வீட்டுல செஞ்சு கடலூர்ல நீங்க 3 பீச் பார்த்துருக்கீங்கக்கா உங்களை தான் எடுக்கிறேன் தேங்க்யூடி அம்மா நான் தனியாக வந்தேன்னா நானே வீடியோ எடுக்கணும் என்னை யாருமே எடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லாமலே எடுக்கிறேனா ஆமாண்டி இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லடி என்கிட்ட சாய காட்டா இங்கே மணி
மதிய சாம்பார் சாதம் போல. சாம்பார் உருளைக்கிழங்கு. திருக்கடையூர் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ரஷ் இல்லை, உள்ள சாமி ஃப்ரீயா தான் பார்த்தோமே. கோவிலுமே காலையிலயே வந்துட்டோம்ல, அதனால அவ்வளோ ரஷ் இல்லை. வெளியில நிறைய பேர் இருக்காங்க. சனிக்கிழமத்துல ஃப்ரீயா சாமி பார்த்தோம். இப்ப வந்து நெக்ஸ்ட் வேற கோவிலுக்கு போறோம். காலையிலே செம்ம வேக்காடா இருக்கு. இப்பதான் நாங்க வந்து செகண்ட் டைம் திருக்கடையூர் வந்திருக்கோம். அன்னைக்கு வந்தப்ப செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. ஆயா தாத்தா கல்யாணத்துக்கு வந்தோம்ல ரீசெண்டா, இப்போ இங்க வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறேன். நம்மள எல்லா இடத்துக்கும் எல்லா வீட்லயும் கோவிலுக்கு தான் எடுத்துன்னு போவாங்க. எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் கோவில் தான், இங்க வந்ததுக்கு அப்புறமும் கோவில். ஜீரோ சிவிக் சென்ஸ். யார் பெற்ற மகனோய். வேணாம். மல்லாக்கப்பட்டுக்களை இட்டத்தை பார்க்க சகோமரி இருக்காங்க. ஆனா நீங்க கார்லாம் ஓட்டுனீங்கன்னா கெத்தா இருக்கும். அண்ணி அந்த தலைக்கணியில ஊத்துங்களேன். எடுத்துன்னா தெரியுங்க. தெரியுங்க. தைரியமா உங்க பொண்ணு கீழே இருக்குனாலே காரே ஆடல இல்லையா, பொண்ணு கீழே இருக்கிறதுனால நான் ஏறி உட்காந்துக்கிறேன். அடுத்த வருஷம் புது சொந்தக்கார வாங்கி ஓட்டுறோம். கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க. போயினே இருக்குது. என்ன கோவிலுக்கா? எட்டுக்குடி முருகன். எட்டுக்குடி முருகன். ஆனா யாரைனா தள்ளி ஒண்ணுன்னு தோணும். ஆமா, இவன் முன்னாடி இருந்தா இதெல்லாம் வேற சொல்லுவான். என் தம்பி இது சடங்கு திருவிழாவுக்கு வந்தாளா ஊருக்கு, என் தம்பி இப்படி ஒரு கட்டை இருக்கான் சாக்கடை, அவன் முன்னாடியே சொல்றா, இவர் நிக்கிறாரு இல்லக்கா, இவரை பிடிச்ச அப்படின்னு சாக்கடையில தள்ளி உண்ண மாதிரி இருக்குது. ஒன்றும் தோணும். எல்லா கோயிலையும் போய் நம்ம உழுது வந்து சாமியை வேண்டுறோமா? ஏன் அந்த மாதிரி வேண்டணும்? ஒரு கோயிலுக்கு கட்டது என்னன்னு சாமிக்கு தெரியும். இங்கே வந்து அந்த கோயிலுக்கு கட்டதே இந்த கோயிலில் ரிப்பீட்டுன்னு சொல்லி வேண்டணுமா? இன்னும் தெரியுமா, எந்த கோயிலுக்கு போனாலும் எதையும் வேண்டக்கூடாது. அதுதான் உண்மையான பக்தி. இப்போ என்ன சொல்கிறேன், அவர் அதை பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குங்கப்பா, எவ்வளோ அழகாக இருக்கிறது, எவ்வளோ சுலமாக இருப்பா அப்படி சொல்லணும். ஏன்னா நம்மளை படைச்சா அவனுக்கு தெரியும் நம்மளை பற்றி எல்லாமே. நம்ம எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் நான் சொல்லலை. எடுக்கிறோம். ஆனால்
அதே அவங்க சொல்ல ரிப்பீட்டுமா அப்படின்னு. வேற என்ன? இல்ல இங்க பாருங்க சிவா எல்லாம் வயிறு ரொப்பி வச்சுக்கிட்டு இருக்க புடிய. சரி புடி தொடுப்பேன். இல்ல தானே அழகா இருக்கு. அம்மா அனிமா அது சொல்லு. அனிமா அனிமா ரெடி 1 2 go. கண்ணில வந்து நாங்க விஜய் சித்துவை பார்த்தோம். இங்க தான் நிக்கிறாங்க எங்க பின்னாடி வந்து. விஜய் சித்துவை போய் பார்த்துட்டோம். போய் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு தானடி. அவங்க vlog ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போய் பேசவே ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்துச்சு. அதனால வந்து வந்துட்டோம். எங்களுக்கு கிராஸ் பண்ணி தான் போறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் சொல்லிருக்கலாம். சொல்லல. அவங்க vlog பேசிட்டே போறாரு. அவரு நம்மள பேசாமலே போயிட்டு போறாங்க. ஒரு இது இருக்கும் நம்ம. எப்படி இருந்துச்சு உனக்கு? ஹர்ஷத்து செம்ம அழகா இருந்தால. ஹர்ஷத்தை நேர்ல பார்க்கும்போது அந்த அருணா விளாக்ல பார்க்கும்போது கருப்பா தங்கம் பார்த்து உடஞ்சா 10,000 பத்தாவா காசு தராது. ஃப்ரீயா அப்ப மல்லாட்ட
கொட்டுறாங்க. ஆரம்பிச்சா எல்லாருக்கிட்டையுமே போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஸ்டே சேஃப் ஸ்டே கூல் பை ஃப்ரம் சக்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் அவரையே சேர்த்துதான். இப்போ குட்டி முருகர் முருகர் மாதிரியே இருக்கான். ஏன் போகிறது அப்பனா முருகர் தான். சித்தர் கோவிலுக்கு வந்துருக்கோம். உங்க மூஞ்சி வேர்த்தாலே எப்படி எனக்கு க்ளோயிங்காக இருக்குது. ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்கின் கேர் ரொட்டீனே எனக்கு கிடையாது. ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போடுவேன். நான் என்ன மாய்ஸ்சரைசர்னு கேளுங்க கைஸ், லிங்க்கு கேளுங்க. இந்தியா சாஃப்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. என்ன இன்னைக்கு பேர் சொல்லிட்டீங்க. ஏன் பிம்பிள்ஸுமே இருக்காது. ஆனால் ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். எங்கள் கடைப்பூரியே டெய்லி வடை பூரி சாப்பிட்டா பிம்பிள் வந்துடும். அதனாலே எப்படினா தான் சாப்பிட்ருக்கேன். நான் வெளியில் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கினா ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். அதனால ஸ்கின்னு நல்லா இருக்கும். பெங்களூரில் இருந்தால் பொறுக்கி தின்னுனே இருப்பேன். இங்கே வந்தால் தான் கட்டுப்பாடாக இருப்பேன். கேட்டாலும் கிடைக்காது. அதான் விஷயம். அது அப்படி சொல்லணும்.